வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம எப்படி கேன்வா ஆப் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்களோட டெலிமோ ஐடியை பயன்படுத்தி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண கையோட நீங்கள் வந்து கேன்வாவோட ஆப் வந்து தேடணும். டெலிமோ ஐடியை பயன்படுத்தி எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த ஆப் எல்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்கும். கேன்வான்னு மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இதில் இருக்கும். அப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கேன்வா இருக்கும், CNVA. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ஏன் உடனே கேன்வா வந்துடுச்சு அப்படின்னா, நான் எதுவுமே பயன்படுத்துறதுனால எனக்கு வந்து அந்த ஆப் ஏற்கனவே சைன் இன் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் முதல் முறையாக பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த ஆப் எப்படி நீங்கள் சைன் அப் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபியூ சாய்ஸஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் உங்களோட டெலிமோ ஐடியை பயன்படுத்தி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்வாவோட அக்கௌண்ட் கிடச்சிடும். சில்ட்ரன், இந்த சம்புத்தான் ஹரிமர்டிகாவோட கேன்வா பிக்சர்ஸ் எடிட்டிங் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் சர்ச் கான்டென்ட் மேலே இருக்குல்ல, அங்கே இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் மலேசியா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். ஒரு சிறிய குறிப்பு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பயன்படுத்துகிற எந்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அனைத்துமே நம்மளுடைய மலேசியஸ் நாடு சம்மந்தப்பட்டோட டெம்ப்ளேட்டாக தான் இருக்கணும். மற்ற நாடுகளோட டெம்ப்ளேட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்த படங்களாக தான் இருக்கணும். மற்றவங்க எடுத்த படங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் வந்துட்டிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். ஃப்ரீயாக பயன்படுத்துகிற டெம்ப்ளேட்னா அது ப்ரோ அப்படின்னு PRO அப்படின்னு அந்த சிம்பிள் இருக்காது. அதுதான் இலவசமாக பணம் செலுத்தாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது அப்போ நம்ம இங்கே டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதா தான் நீங்கள் கீழே பாருங்கள், ஹாப்பி மலேசியா இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்து சம்புத்தான் மர்டிகா அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். சம்புத்தான் மர்டிகா contoh அப்படின்னு மாற்றிட்டு நீங்கள் உங்களோட பேர் அதில் டைப் பண்ணலாம், வருஷத்தை மாற்றலாம், 1957 அப்படின்னு மாற்றலாம். இதெல்லாமே வந்து எடிட்டிங்கில் நீங்கள் செய்யலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, எப்படி அந்த பிக்சரை இதில் அப்லோட் பண்ணுறது, அதை காட்டுறதுக்கு தான் நம்மளோட மெயின் இஷ்யூவாக கூட இருக்குது அப்படின்னு சொன்னால். அப்போ இந்த பிக்சர்ஸ் இல்லைன்னா இந்த டெம்ப்ளேட் நீங்கள் டைப் பண்ணிங்க, ரிப்ளேஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ நீங்கள் ஏற்கனவே ஏதாவது படங்கள் அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த படங்களை பார்க்கலாம். அதாவது நீங்கள் சொந்தமாக கேப்சர் பண்ண படங்களாக இருந்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸில் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் எடுத்த படங்கள், இந்த போட்டிக்காக நீங்கள் எடுத்த படங்கள் இருக்குல்ல, டிவைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ லைப்ரரியில் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எடுத்த படம் இல்லை, இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண படம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணுன்றதுக்காக தான் நான் இது உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்போ நீங்கள் அந்த அப்லோட் ஃபைல் தட்டின கையோட ஆட் பண்ணோன்னே அந்த ஃபோட்டோ உங்களோட கேன்வா அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ அதை கவனிச்சிங்கன்னா வேறு படம் இருந்துச்சு, ரிப்ளேஸ் பண்ணனோன்னே இந்த படம் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த படத்தில் நம்ம சம்புத்தான் ஹரிமர்டிகான்னு போட்டுட்டோ, தேதியை வந்து நம்ம சைஸ் பார்த்துக்கலாம், இல்லை இதை மாற்றலாம், அதோட ஃபோன் மாற்றலாம். ஜஸ்ட் கேன் சூஸ் எனி ஃபோன்ஸ் தட் யூ லைக், சேஞ்ச் ஆல் நீங்கள் மாற்றலாம். அப்புறம் ஃபோன் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஃபோன் சைஸ் பெருசாக்கி இதை ட்ராக் பண்ணலாம். ஓகே, இதுலேயே வந்து உங்கள் பேரை கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த கேன்வான்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். ஒரு இன்ட்ரோக்காக தான் இது கொடுக்கப்பட்டது. நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் எது வேணும் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அப்புறம் ஃபேஸ்புக் நிறைய ஆப்ஸ் பயன்படுத்துகிற ஒரு மாணவர்களாக தான் இருப்பீங்க. இது வந்து பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை, இது எஜுகேஷனலான ஒரு ஆப் தான். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் செஞ்சாச்சு. எப்படி சார் நம்ம வந்து அது சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பாருங்கள், மேலே ஒரு சிம்போல் இருக்குல்ல, அந்த கோயிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னு, அதாவது ஒரு அம்புக்குறி இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா PNG, ஆக்சுவலி இது PNGன்னு சொல்லக்கூடாது, பிங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் வந்து ப்ரிப்பேர் ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. ஸோ யோர் டிசைன் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி டு டவுன்லோட். ஸோ நீங்கள் டவுன்லோட்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் பிக்சர் உங்களோட டிவைஸில் சேஃப் ஆகிடும். அது உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு நீங்கள் பகிரலாம். இவ்வளோ தான் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ்.
நம்ம கேன்வா பயன்படுத்துறதுல. இதில் ஏதேனும் உங்களுக்கு வந்து கேள்வியோ சந்தேகங்களோ இருந்தால் கண்டிப்பாக பள்ளியில் என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.